எல்லாருக்கும் நமஸ்காரம். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சென்னையில் திருவையாறு சீசன் 10ன்னு சொல்கிறச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சீசன் 1 ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மண் சாரும் ராமன் சாரும் எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசினது நினைவு இருக்குது. மஹதி அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ், அதாவது நாங்கள் நடத்துகிற இசைப்பள்ளியோட தியாகராஜ ஆராதனை விழாவுக்கு வந்தபோது தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் somewhere we've inspired you in some little way for you to make it big அப்படின்னு நினச்சி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீசன் 1லேருந்து I've been performing. ஸோ எனக்கும் சென்னையில் திருவையாறு சீசன் 10 தான். ஸோ ஒரு வருஷமும் சென்னையில் திருவையாருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராண்டியர், அந்த பப்ளிசிட்டி அண்ட் அந்த ஆக்சலரேஷன் இஸ் ஜஸ்ட் ஃபினாமினல். ஏன்னா சங்கீதம்னா, அதாவது சென்னையில் நூற்றுக்கணக்கான சபாஸ் இருக்குது. அதில் எல்லா வருஷமும் மார்கழியும் போதும் மற்ற டைம்ஸ்லேயும் கச்சேரிகள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் காமன் மேனுக்கு இசைனா என்னன்னு தெரியாத ஒரு மனுஷனுக்கு சபாஸ் எங்கே இருக்குது, சபா கச்சேரிகள் எங்கே நடக்கிறது, ஒரு 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 மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் எங்கே இருக்குது, இல்லை இந்த மாதிரி மற்ற சபாக்கள் தெரியாதவங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் பார்த்து இது ஏதோ நடக்கிறது, ஏதோ இசை வேற ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் இல்லை டான்ஸ் இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த போஸ்டர்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தட் வே the publicity reaches so many people and to an extent where எங்கே நாங்கள் போனாலும் நாங்கள் மற்ற சபாஸ்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி இருந்தால் கூட சென்னையில் திருவையாறில் என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சீசன் 1லேருந்து இவங்க உழைச்ச உழைப்பு, அதாவது சென்னையில் திருவையாறு ஃபுல் டீம், ராமன் சாருக்கும் லக்ஷ்மண் சாருக்கும் எதுவுமே சின்னதாக பண்ணி பழக்கமே கிடையாது, எல்லாமே வந்து பிக் பேங் தான். ஸோ அந்த மாதிரி இவங்களோட ஹார்ட் ஒர்க் டில் டுடே. இப்போ கூட ராமன் சாரோட ஆஃபீஸ்க்கு எல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்க வந்து மே மாதம் இல்லை அடுத்த நவம்பருக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் மச் ஆஃப் பிளானிங் கோஸ் அஹெட். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பலன் தான் சென்னையில் திருவையாரோட சக்ஸஸ். ஸோ விஷிங் சென்னையில் திருவையாறு மெனி மோர் சீசன்ஸ், சீசன் 10 இல்லை சீசன் 100, சீசன் 1000. அண்ட் நானும் இதில் ஒரு பங்காக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னோட கான்சர்ட் டிசம்பர் 22 ஈவினிங் 4:45 PM. எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வரணும்னு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.